ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நாசிக் பக்கம் போயிட்டுருக்காங்க. பார்த்துருப்போம், நம்ம பட்டாசோடு ஏற்றிட்டுங்க சிவகாசியிலேருந்து குஜராத் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டுங்க. அங்கேருந்து மறுபடியும் லோடு ஏற்றிருக்கோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தேனிக்கு வாங்க நீங்கள் அதே மாதிரி தேனிக்கு தாங்க அந்த ட்ரிப் வரோம். லோடு ஏற்றிட்டுங்க நீட்டாக சீலை போட்டுட்டு நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்குங்க பில்லு கொடுத்து கிளம்பும் போது. என்ன லோடுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம செந்தில் தாங்க வண்டி விட்டுருக்காங்க. அண்ணா வணக்கம். என்ன லோடுன்னு பார்த்தோம்னாங்க, இந்த கிளாஸுங்க எம்டி பாட்டில், அதாவது காஃபி இருக்குல்லங்க, காஃபி தூள் வந்து சின்ன சின்ன பாட்டில் வருது பார்த்தீங்களா, கண்ணாடி கிளாஸில், அந்த லோடு தான் ஏற்றிருக்கோம். மொத்தம் 1900 கிலோமீட்டருங்க. நம்ம ஜம்புசாருங்கிற ஊர்லேருந்து ஏற்றணும். தாகூத்தில் இறக்கிட்டுங்க அப்படியே அங்கேருந்து எம்டி வந்தாச்சு. மழை அப்படியே தூக்கிட்டே இருக்குங்க அந்த பெத்து ஃபாரஸ்ட்டில் மட்டும். நம்ம கடைசியாக அன்லோடு பண்ணலங்க. அங்கே வந்து தாகூத்தில் போயிட்டு வண்டி ஒரு ஹோட்டலில் போய் வண்டி நிறுத்தியாச்சுங்க. லோடு பார்த்துட்டு இருந்தோம், ஒன்றும் லோடு அமையலைங்க. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் சொன்னாங்க, அப்புறம் பொள்ளாச்சி சொன்னாங்க, திருச்சி, சென்னை, பெங்களூர்னு சொன்னாங்க. ஆனால் அது வாடகை கட்டுப்படி ஆகலைங்க. அதனால் மறுபடியும் அங்கே வண்டி நிறுத்திட்டு நேராக அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தாகூத் இருக்குல்லங்க, அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தோம்னா இந்த மழை காலத்தில் வந்துட்டுங்க அப்படியே பச்சை கலர் போர்வை போத்துன மாதிரி இருக்குங்க அந்த ஏரியா. அவ்வளோ அழகாக எல்லாம் அந்த புல்வெளின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே தாங்க அது. அங்கே இருக்கிற மான், அங்கே அந்த நீல்கை மான்லாம் நிறையா பார்த்துருப்பேங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு, அதாவது இந்த சீசனில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அடுத்தது மாடு, எருமை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் நிறையா இருக்குங்க இந்த ட்ரிப்பு. அந்த தாவூத்துங்கிற ஊரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து அந்த ஷூட்டிங்க்கு, அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு பாட்டுக்கு இது எடுக்கிறதுக்கெல்லாம், ரீல்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அருமையான ஏரியாங்க அந்த. அப்போ அவ்வளோ அழகாக இருந்தது இந்த டைமு. இன்றைக்கி வந்துட்டுங்க வண்டியில் காலையில் வைக்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமைங்க. வீட்டில் நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க சனிக்கிழமை. எப்பயும் மோஸ்ட்லி சாப்பிட்றதில்லைங்க சனிக்கிழமை. அப்புறம் இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு ஒஸ்பேட் பக்கம் போகும்போது என்ன பண்ணுவோம்னா, மீன் எடுத்துடலாங்க. மீன் எடுத்து நம்ம செந்தில் நான் வந்து சொல்லியிருப்பேன் நல்லா சமைப்பார் அப்படின்ட்டு. அவரோட சமையல் நாளைக்கு வந்துட்டு நீட்டாக டேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறையா கேட்டது வந்து என்னென்னா, தங்கத்தை, அதாவது நம்ம பழைய தங்கிறது இல்லைங்க 12 வீலு, அதை எப்பயாச்சும் வழியில் பார்த்தீங்களான்னு கேட்டிருந்தீங்க. வண்டி விற்று 1 வருஷம் ஆகுதுங்க. நான் ஒரு டைம் கூட பார்க்கல. ஏன்னா அங்கே டெல்லி லைன் ஓடிட்டுருக்காங்க. இப்போ தான் குஜராத் லைன் வருது வண்டி. மெஸ்ஸானாங்க தேங்காய் எழுதிட்டு வராங்க. வந்தோடனேங்க இன்றைக்கி நைட்டில் தான் மோஸ்ட்லி பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம பழைய தங்கத்தை. அப்படியே அவனை பார்த்து அவனை ஒரு வீடியோ எடுத்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அறிமுகம் கொடுத்ததே அவன் தாங்க ஃபஸ்ட்டு உங்ககிட்ட. அதனால் அவனை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்து அப்படியே மறுபடியும் கிளம்புவோம். நாமளும் ரொம்ப நேரமாக சைடு எல்லாம் பார்த்துட்ருக்கேங்க. சைடு எடுக்க முடியல, முன்னாடி வண்டி போயிட்டுருக்கு. இந்த ட்ரிப்பு வந்துங்க, நான் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு தேனி போயிட்டுங்க. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் பட்டாசு வாங்கி தர போகிறேன், 40 நாள் சிவகாசியில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அடுத்தது வந்துட்டுங்க, நம்ம செந்தில் அண்ணாவோட பையன் வந்து இப்போ 7th படிக்கிறாரு. நம்ம கடைசியாக அன்லோடு பண்ணோம்லங்க, அங்கே வந்து பார்த்தோம்னா பட்டாசு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. முன்னாடி ஜேசிபி போகுதா, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க. அந்த ஃபேன்சி ஸ்டோரில் வந்து பார்த்தோம்னா பென்னு, ஜேசிபியை அவர் போகிறதே ஸ்லோவாக தான் போகிறாரு. அவரை போய் அந்த வண்டிக்காரை திட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. ஏன்னா ஜேசிபி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போக முடியாதுக்குன்னு. அந்த பேனா, அடுத்தது ஜாமெண்ட்ரி பாக்ஸுங்க, அதெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் செதில் நான் வந்து அவரோட பையனுக்கு வந்து பேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸு இதெல்லாம் வாங்கினாருங்க. அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மி தாங்க அங்கே. அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாங்க 2 பேர்த்துக்கு தான் போட்டியே. ஒன்று நட்ராஜ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இன்னொன்று கேம்லினுங்க. அதாவது அப்போயே எப்படின்னா, கொஞ்சம் வசதி இருந்தால் கேம்லின் ஜாமெண்ட்ரி பாக்ஸு, கொஞ்சம் வசதி இல்லைன்னா நட்ராஜுங்க. அந்த மாதிரி தான் நம்ம படிக்கும் போதெல்லாம் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கிற காம்பக்ஸு, ப்ரொடக்டருங்க, நெக்ஸ்ட்டு அந்த ரப்பரு, ஷார்ப்னருங்க, மைக்ரோ பென்சிலு, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுங்க, ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம். தாவூத்தில் வந்துட்டுங்க லாஸ்ட் அன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டு ஒரு சிக்கன் கடை இருக்குங்க. சரி சிக்கன் சரியான எடுத்தோம். அங்கே எடுத்துகிட்டு பார்க்கும்போது சிக்கன் கடை பக்கத்தில் வந்து
புறா வளர்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த ட்ரே இருக்குல்லங்க, அதில் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா புறாவுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, அதில் வச்சு வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அது கூட ஜோடி ஜோடியாக இருந்துச்சுங்க. பார்க்கவே லைட்டாக கொஞ்சம் புறமையாக தான் இருந்துச்சு. அங்கே படி வாத்து நிறையா வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறது வந்து சிக்கன் மட்டும்தான். நான் வாத்து கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்க பார்த்த பார்வையே பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இல்லை சிக்கன் மட்டும் கொடுங்க அப்படின்னு. வாத்து இருந்தால் நம்ம போய் நம்ம பரமத்திலே சாப்பிட்டுக்கலாங்க. எப்படியாங்க ஒரு வழியாக நம்ம குஜராத் வண்டியை சைடு எடுத்தாச்சு. முன்னாடி போனோம்னாங்க லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு வியூ வந்து நம்ம இப்படி குஜராத் போகும்போது அதை காமிச்சிருக்க மாட்டேன். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதையும் பார்ப்போம். ஆனால் வரும்போதுங்க நம்ம இப்போ வந்த பார்த்தீங்களா, பெத்துக்காடு வந்து பிளாக்குங்க. அதாவது இறங்குற காடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாகவே பிளாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க அந்த பிளாக் மட்டும். நான் தான் கரெக்டாக மேப்லேயே பார்த்தேங்க. பார்த்துட்டு சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிறுத்தியாச்சுங்க வண்டியை. ஒரு தாபம் ஒன்று இருந்தது, அதில் வண்டியை நிறுத்திட்டு காலைல ஒரு 4 மணிக்கு கொண்டு போய் நிறுத்தினேங்க. அதுக்கப்புறம் காலைல வந்து வண்டி எடுக்கும்போது ஒரு 6:30 மணி இருக்கும். அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே கோட்டை தாங்க. அது நம்ம வரும்போது நான் அதை கவர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் சொன்ன வியூ வந்து இதுதாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த டோட்டல் இடம் பாருங்க, நல்லா இருக்கு பார்க்க. அண்ணன் சைடு எடுக்கிறாரு வண்டியை. நான் சொல்லியிருந்தேன்லங்க, நான் காலைல 6 மணிக்கு தான் அங்கேருந்து வண்டி எடுத்தோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குங்க. அதாவது ரொம்ப டவுனுங்க அது. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போனால் ஃபுல்லாகவே பள்ளம். அங்கே வந்துட்டு போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு போனாங்க. சும்மா அதெல்லாம் எப்படி சொல்கிறதுங்க, நம்ம ட்ரிப் எங்கேயாச்சும் டூர் போனோம்னா தான் அந்த மாதிரி இடத்துல போய் சுற்றி பார்ப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதாங்க நம்ம வரும்போது பார்த்த ராம்சர்ச் ஃபோர்ட்டு. இந்த ஷேப்லேருந்து பார்த்தா சின்னதாக தெரியுதுங்க, சைடு வியூவில் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த பள்ளத்தாக்கோட வியூ பாயிண்ட். அது காலையில் ஒரு 6:30 மணிங்கிறதுனால கொஞ்சம் இருட்டின மாதிரியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க. அப்புறம் அதுக்கப்புறம் தாங்க மழை லைட்டாக தூரல் போட்டுட்டு இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே கிளம்பலாம், ஏன்னா அங்கே போய் ஆர்டிஓ ஆஃபீஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்தோம்னா அங்கே ஒரு அண்ணன் வந்து எருமை மாடுன்னு சொல்லி மேய்ச்சிட்டு இருந்தாருங்க, கொடை பிடிச்சிட்டு அந்த மலையில். அதெல்லாம் சொர்க்கங்க அந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறக்கு கண்ணில். சைட்லலாம் எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்களாட்ருக்கு, இல்லை ட்ரெக்கிங் போகிறாங்களான்னு தெரிலங்க. வரிசையாக போயிட்டுருக்காங்க. ஏதோ கோயிலுக்கு தான் போகலான்ட்ருக்குங்க. டிஷர்ட்டில் ஏதோ சாமி படம் மாதிரி போட்டிருக்கு. அண்ணா ரோட்லேயும் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. அடுத்தது வந்துட்டுங்க நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த கொட்டம்பி காட். இதில் இறங்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக பிளாக்குங்க. அதாவது ரோடு வந்து பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு அண்ணன் ஏறி வந்திருப்பார். அப்போ கூட எங்கே ஏறி வராருன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த இடத்துல தாங்க வண்டி பாஸ் ஆகாமல் நின்றுச்சு. அப்படியே லைனாக நிற்கிதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏறுற இடத்துல ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி நின்று போச்சுங்க. அதாவது இறங்குற வண்டி வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஏறி இருந்தால் மேலே ஏறி வர தமிழ்நாடு நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து மேலே ஏறி வந்துச்சுன்னா கொஞ்சம் பிளாக் கிளியராகவும் அப்படியே வந்துட்டுருக்குங்க. கரெக்டாக அப்படி நிற்கவும் கொஞ்சம் பிளாக் நல்லா ஆச்சு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை அண்ணன் வந்துட்டு பார்த்துட்டு ஹெட்லைட் இழுத்து விட்டுங்க. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஒதுங்கவும் அப்படியே மேலே சீட்டிட்டு வந்தார். இதுதாங்க இந்த பெத்துக்காடு பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆச்சுன்னா மட்டும் நமக்கு வண்டி பாஸ் ஆகாதுங்க. நான் நவாபுரம் வழியாக போன ட்ரிப்பே ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் வந்தேன். இதில் வந்தால் இந்த மாதிரி நமக்கு பிளாக்ல வந்துட்டு கொஞ்சம் டைம் இழுத்துருதுங்க. பின்னாடி ஒன்றா ஆறு அடிச்சு கத்திட்டே வந்துட்டு இருக்காரு.
போகிறோம் போங்கப்பா, சாமி பார்க்க போகிறேன், அப்புறம் சாமிகிட்ட போயிடாதீங்க. அப்பாவுக்கு வந்துட்டுங்க கால் வலி டோட்டலாக க்யூர் ஆயிடுச்சு. வருவாருங்க, ஆண்டூர் கிட்ட வருவார், வந்துட்டு அப்படியே அப்பாவையும் பார்ப்போம் இந்த வீடியோவில். அதே மாதிரி இந்த பிளாக்கான இடத்துல வந்துட்டுங்க வண்டி ஏறி வர வண்டியெல்லாம் ரொம்பவே திணறுச்சுங்க. ஏன்னா நல்லா மேடாது அந்த டர்னிங்கில், அப்படியே மெதுவாக அப்படியே ஊறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே நாசிக்கில் பாருங்கள், ஏதோ கவர்மெண்ட் பஸ்க்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க போல், எல்லாம் வரிசையை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். அடுத்ததுங்க நாசிக்கில் பொறுத்த வரைக்குங்க, அந்த டோல்கேட்டில் சிக்னல் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டிக்கு இது வந்துச்சுன்னா பிடிச்சி போலீஸ் ஃபைன் போட்டுருவாங்க. ஒரு கார்காரனை மாட்டிக்கிட்டாரு. நம்ம சேல்ஸ் பண்ண பழைய தங்கம் வந்துட்டுங்க இப்போ ஒஸ்பேட் தாண்டி வந்துட்டுருக்காங்க. நைட்டு பீஜாப்பூரில் பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. கர்நாடகாவில் வந்துட்டோங்க. இப்போ ஆர்டி ஆஃபீஸ் தாண்டி லெஃப்ட் சைடில் வண்டி நிறுத்தியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டுங்க இந்த குஜராத் ஹோட்டல் சொல்லியிருப்பேன், நிறைய டைம் நம்ம அங்கே நிறுத்தியிருப்போம். அங்கே தாங்க நிற்குது நம்ம பழைய வண்டி. போயிட்டு பார்ப்போம். வந்தங்க, கரெக்டாக கரண்ட்டு போயிடுச்சு. வந்துருச்சுங்க கரண்ட்டு. ஒரு வழியாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பழைய தங்கத்தை வந்து கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தெரிஞ்சவர் தாங்க வாங்கியிருக்காரு வண்டியை. ஃபஸ்ட்டு டெல்லி லைன் ஓடிட்டு இருந்தாங்க, டைமிங்கில் ஓடிட்டு இருந்தாங்க மார்க்கெட் வச்சு. இப்போ வந்து குஜராத் டைம் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு வராங்க. தேங்காய் லோடு ஏற்றிருக்காங்க. டிரைவர் அண்ணனுக்கும் புதுசுங்க அந்த ரூட்டு, அதனால் நம்ம தான் அவரை ஃபாலோ பண்ணி அவரை மெசானா போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஃபுல்லாக வந்துட்டு இந்த காலை சில பார்த்து நீங்கள் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா வந்து நம்ம சென்டரில் வச்சுருந்தாங்க. நம்ம அண்ணன் அப்படியே அந்த கேமராவை எடுத்து ஃப்ரண்டில் ஃபிட் பண்ணிட்டாரு. கர்நாடகா வந்து குளிர ஆரம்பிச்சிருது. காலையில் ஒரு குளியல் போட்டிருந்தேன், என்னாச்சும் காலைல குளிச்சிருவோண்ணா. என்ன வண்டியை பார்த்துட்டுங்க அப்படியே அதில் 2 டிரைவர் இருந்தாங்க. அவங்க கூட பேசிவிட்டு டீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம தான் இப்போ டியூட்டி மாற்றிருக்கோம். வண்டிக்குள்ளே ஏறலான்னு பார்த்தேங்க, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மீட்ரு போர்டு மட்டும் பார்ப்போம். ஏன்னா BS4 மீட்ரு போர்டு பார்த்து கிட்டத்தட்ட நான் தான் சொல்கிறேன்லங்க வருஷ கணக்காக ஆகுது. இப்போ பார்க்குறதே ஃபுல்லாக BS6 மீட்ரு போர்டு தான். சரி பார்க்கலான்னு பார்த்தேங்க, சரி மறுபடியும் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த ஹோட்டல் தான் நிற்கிறான் பழைய தங்கம். மழை பேஞ்சிட்டே இருக்குங்க கர்நாடகாவில் வந்தோடனேயும். அதுவும் ஒஸ்பேட்டில் நல்ல மழைன்னு சொன்னார் நம்ம டிரைவர் நான் பேசும்போது. டீசல் அடிச்சுட்டு போயிடுவாங்க இங்கே இழுக்கல்ல. இங்கே ரேட்டு வந்து 99.58 காசுங்க. பீஜாப்பூர் அடிக்கலான்னு பார்த்தேங்க, அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சா, சரி இழுக்கல் வந்து எப்பயும் ஃப்ரீயாக இருக்குங்க. அங்கே விட இங்கே ஒரு 40 பைசா 50 பைசா அதிகம் தாங்க. இருந்தாலும் இங்கே ஃப்ரீயாக இருக்கனால வந்து இங்கேயே அடிச்சுட்டு போயிடுறது. இப்படி பார்த்தாலும் ஒரு 250 லிட்டர் பக்கம் பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம அங்கே குஜராத்தில் ஃபுல் பண்ணது தான். TN34 AK 9545 250 லிட்டர் பிடிச்சிருக்குங்க. 25,000க்கு ஒரு 57 ரூபா தான் கம்மி. இந்த மழை பெஞ்சனாலங்க வைப்பர் போட்டோமா, அதனால் மேலே அந்த 2 கிளாஸ் பாருங்கள் அப்படியே கண்ணு மாதிரி இருக்குது. கீழே வந்து கிரில் தூக்கிறதுனால இது வாய் மாதிரி இருக்குங்க. பார்த்தா ஒரு மனுஷனோட மூஞ்சி மாதிரியே இருக்குங்க இப்போதைக்கு நம்ம வண்டி. அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா ஒஸ்பேட் வந்துட்டோங்க. ஆப்போசிட்டில் ஒரு மீன் கடை இருக்குது, போயிட்டு ஒரு 1.5 கிலோ பக்கம் எடுத்துக்கலாம். டைகர் ஜிலேபியாக்கா அது? கட்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா?
இல்லை ஜிலேபி జిలేబీ పెడతలమ్మా అన్నా ఇది చిన్నదే పోడుங்க జిలేబీ சிந்தல் அப்படியே நான் கிளம்பிட்டா ரன்னிங்ல எல்லாம் உரிச்சிடுறீங்களா தக்காளி போதுமா அது வாங்க முன்னாடி அந்த அக்கா கட்டுறதுல வாங்கிக்கோ நாம் வந்து அன்லோடு பண்ண போகிற இடம் எங்கேன்னு பார்த்தோம்னாங்க திண்டுக்கல்லேருந்து ரைட் கட் பண்ணிடுவோம் தேனி ரோடு கட் பண்ணி அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செம்பட்டிங்க அடுத்தது வத்தலக்குண்டு அதுக்கப்புறம் தேவதானப்பட்டிங்க அங்கேருந்து லெஃப்ட் திரும்பினோம்னா நேராக வைகை டேம் இருக்குங்க அது பக்கம் தான் நம்ம போய் அன்லோடு பண்ண போகிறோம் அன்லோடு பண்ணிவிட்டுங்க நமக்கு ரிட்டன் சிவகாசி தாங்க போகிறேன் அது எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒருவேளை வைகை டேம் வெளியே போனோம்னா அங்கே வைகை டேமையும் கவர் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரீல்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவுரங்காபாத்தில் வந்துட்டு ஒரு பையன் அதாவது ஐஃபோனுக்கு டியூ கட்ட முடியல அப்படின்னு சொல்லி இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லிங்க வீட்டில் ஏதோ சின்ன பிரச்சனைன்னு சொல்லி போயிட்டு அந்த சூசைட் பாயிண்டில் நின்று எங்கள் அப்பா அம்மா போய் கெஞ்சுவாங்க அந்த பையன் அவங்க அப்பா போய் காப்பாற்ற போவார் அந்த பையன் எங்கள் அப்பாவையும் சேர்த்து இழுத்து கீழே விழுந்துங்க அவங்க அம்மாவும் கீழே விழுந்து டோட்டலாக 3 பேருமே இறந்துட்டாங்க அந்த வீடியோ வந்து எனக்கு நானும் ரீல்ஸ்லாம் பார்த்தேன் அவுரங்காபாத்தில் இந்த மாதிரி நடந்துருக்குங்க ரீசெண்டாக அதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு மொபைலுக்காக ஒரு 3 உயிர் போயிருக்கு இப்போ வந்துட்டுங்க ஜிலேபி மீன் குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு சர்வீஸ் ரோட்டில் நிறுத்திருக்காங்க காரில் வந்துட்டு பழைய சாப்பாடு சாப்பிட்டாச்சு இது என்னதுங்கண்ணா சோம்பு கொஞ்சம் பச்சை மிளகா சின்ன வெங்காயங்க கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம் அடுத்தது இஞ்சி அப்படியே போட்டுருணுமாங்கண்ணா இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை ஆட் பண்ணியாச்சுங்க போட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும் தக்காளி அடுத்தது கொஞ்சம் உப்பு அடுத்தது உப்பு ஆட் பண்ண போகிறோம் நல்லா பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் வதக்கணுமாங்கண்ணா தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டுங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம் மீன் மசாலா அடுத்தது மீன் மசாலா ஆட் பண்ணுறேங்க என்ன அரை பாக்கெட் போடணுமாங்கண்ணா தேவையான அளவு போடலாம் 1 பாக்கெட் போடலாம் அரை பாக்கெட் போடலாம் உடனே ஸ்மெல் அப்படியே மாறுது நெக்ஸ்ட் வந்துட்டுங்க புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றுறோம் நாமக்கல்லால் செஞ்சுட்டு இருக்காங்க சரிண்ணா இப்போ தண்ணி வந்து எத்தனை 3 டம்ளர் ஊற்றிருக்கோமாங்கண்ணா ஆமாம் 1.5 கிலோ
மீனுக்கு 3 சரியாக இருக்கும். ஆ. இப்போ இது கொதிக்கவும் மீன் எடுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாட்டி அப்புறம் மீன் எடுத்து போடணும், அவ்வளோதான் வேலை. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ எப்படியும் மீன் எடுத்து போட போகிறோம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இதே ஹாஸ்பிட்டலில் தாங்க ஒரு டைம் ஏமாற்றிட்டாங்க. பழைய மீன் போட்டாங்க. கரெக்டாக 1.5 கிலோங்க. 5 மீன் வந்துச்சு. கிலோ 120 ரூபாங்க. ரெடி ஆகணுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். சித்ரதுர்கா பாருங்க, ஒரு அழகான ஊருங்க இது. கர்நாடகாவிலேயே எனக்கு பிடிச்ச ஊருமே வந்து பார்த்திங்கன்னா சித்ரதுர்கா தாங்க. ஏன்னா நல்லா கொஞ்சம் ஊரே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சின்ன சின்ன மலையாக கொஞ்சம் ஹைட்டில் இருக்குங்க. எனி டைம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு மார்ச், ஏப்ரல், மே தவிர மீதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக மட்டும் தாங்க இருக்குங்க. அதேமாதிரி இங்கே இருக்க மேகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குஜராத், மகாராஷ்டிரா, அப்படி தமிழ்நாடு நிறைய ஊருக்கு போகிறோம் பார்த்திங்களா, நிறைய ஸ்டேட் போகிறோம்ல. அங்கே இருக்கிறதுக்கும் இந்த கர்நாடகாவில் இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் அந்த மேகம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. அப்படியே கீழே அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா. அதேமாதிரி மழை வர மாதிரி தான் அந்த ஏரியாவே கருகும்னு ஆகி போயிருங்க. நாமளும் மீன் செஞ்சுட்டுங்க அங்கே ஒஸ்பேட்டு தாண்டி செஞ்சோம். இன்னும் சாப்பிட்லான்னு சொல்லி இடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இன்னும் நம்மளால் நிறுத்த முடியல. காலைல பழைய சாப்பாடு சாப்பிட்டதுனாலங்க மதியம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்லாம் விட்டாச்சு. பார்ப்போங்க, முன்னாடி ஏதோ ஒரு இடம் இருந்துச்சுன்னா போய் நிறுத்தி சாப்பிடுவோம். மழை வந்துட்டுங்க. இங்கேருந்து பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பேஞ்சிட்ருக்கு, நல்லாவே தெரியுது. அதை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் 2 பைக்கு வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அங்கே போனால் மழையில் மாட்டிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து ஒதுங்கி நிற்கிற மாதிரி இடம் வந்து ரொம்ப 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 கம்மிங்க. ஏதோ ஒரு டீ கடை இல்லைன்னா தாபா, பெட்ரோல் பம்பு இப்படி தான் போய் ஒதுங்க முடியும். இந்த பஸ் ஸ்டாப் மாதிரியெல்லாம் இங்கே ரொம்ப ரேருங்க. இங்கே பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் விட்டு சாப்பிட்டு போகலாங்க. இதை விட்டால் நம்ம வேறு எங்கேயும் நிறுத்தவும் முடியாதுங்க. இந்த ரோட்டில் அதிகமாக வந்து வண்டியை லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோட்டில் நிறுத்துற மாதிரி கிடையாதுங்க. சர்வீஸ் ரோட்னா இந்த மாதிரி தான் விட்டுருப்பாங்க. உள்ள சர்வீஸ் ரோட்டில் போனோம்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தாங்க போய் ஏறுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு இதுலேயும். ஆனால் இந்த பார்க்கிங்கில் மட்டும் கொஞ்சம் விட்டோம்னா மறுபடியும் அந்த பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர்லேயே வெளியே வந்துடலாம். வியூ பாருங்கள், இந்த அழகான இந்த மலைத்தூரலில் இப்போ ஜிலேபி மீனை வந்து நீட்டாக சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறோம். வாசம் மணக்குதுங்க இப்படியே. சாப்பாடு வச்சுருக்கேங்க 2 வேளைக்கு. இப்போ டும்கூர் தாண்டிங்க தாபஸ்பேட்டை வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு அண்ணன் முன்னாடி போகிற அண்ணன் பின்னாடி கிஸ் பண்ணிட்டாரு போல் காரில். ஏகப்பட்ட காருங்க. அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க. அதனால இப்போ நம்ம இப்படி பூனா ரோட்லேருந்து இப்படி போகிற பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா, அடுத்தது தாபஸ்பேட்டை, இந்த வழியாக போகும்போது எல்லாம் ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வரது வந்து இந்த வழியில் ஏகப்பட்ட காருங்க. இதே நம்ம அந்த அவுட்ரு போயிட்டோம்னா எலக்ட்ரானிக் சிட்டி இந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க. அதேமாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த பக்கம் நம்ம அந்த எலக்ட்ரானிக் சிட்டி ரோட்டில் போனோம்னு வைங்க, சரியான டிராஃபிக் ஆகுங்க. ஏன்னா ஹைதராபாத் தாங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு ரிங் ரோடு வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு, சொல்லியிருப்பேன். தாபஸ்பேட்டையிலேருந்து ரிங் ரோடு கிடையாது, தாபஸ்பேட்லேருந்து எடுத்தோம்னா நேராக நம்ம ஒசூர் தாண்டி அந்த பக்கம் வந்து ஜாயிண்ட் ஆயிருங்க. இங்கே ட்ராக்டரில் பார்த்தீங்களாங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் பக்கம் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே எல்லாம் எடுத்துகிட்டு மகாராஷ்டிராவிலேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஊர் பக்கம் தான் வருவாங்க, தமிழ்நாடு. எதுக்குன்னு பார்த்தா கரும்பேட்டை வருவாங்க. நம்ம காவேரி லைன் அந்த ஆற்று பாசனம் போது பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் நான் மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் நானே பார்த்துருக்கேன் நம்ம ஊர்லேயே. கிருஷ்ணகிரி வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம அதாவது ஒசூர் தாண்டி இருக்கோம். கிருஷ்ணகிரி டோல் வரைக்கும் நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் ஓட்டுவாருங்க சேலம் வரைக்கும். என்னென்னா தொப்பூர்லேயும் வழக்கம் போல் ஒரு 2 மணி நேரம் பக்கம் பிளாக் ஆகுதுங்களாமா. அது மேப்பில் பார்த்தாவே நமக்கு அந்த பக்கம் போகலாமா இல்லை அருள் வழியே போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேங்க. கொண்டலாம்பட்டி பைபாஸ் வந்துட்டோங்க. செந்திரன் அப்படியே கிளம்ப போகிறாரு ஊருக்கு. ஃபஸ்ட் டைமுங்க. பின்னாடி இந்த விண்மில் ஏற்றிட்டு போகிற ட்ரக்கில் ஒரு ஆள் உட்காந்துருப்பார்ல, எப்பயும் ஒரு அண்ணன் இருப்பார்.
அவர் வந்து வாக்கி டாக்கியில் பேசி நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதாவது வீல் வந்து லெஃப்ட் அந்த கல் மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லி இறங்கிட்டாருங்க. இறங்கி அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்துட்டு அப்படியே டிரைவர் கைட் பண்ணிட்டே போகிறாருங்க. ஆனால் முன்னாடி ரெண்டா போனாருங்க. அவர் வந்து கரெக்டாக போனார். சரிண்ணா செந்தில்ண்ணா, வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுங்க. நம்ம லோடு ஏற்றி இறக்கிட்டு ஏற்றிட்டு ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா. சரிண்ணா. திருச்செங்கோடு ரோடு கட் பண்ணிட்டேங்க. இங்கே சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் இருந்து மரம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அதாவது நல்லா இருக்குங்க, அழகாக பகலில் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும் இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, பைக்கில் காரில். நம்ம லாரிக்கு ஹைட்டுக்கு செட் ஆகாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே சென்ட்ரலையே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ நான் லெஃப்ட்டு போனேன்னா மரம் மேலே டச் ஆகிருங்க கண்டெய்னரில். அதனால் மணி இப்போ 2:30 ஆகுதுங்க. அதனால தான் இந்த ரூட்டில் வந்தேன். இல்லை நம்ம திருச்செங்கோடு போகிற மாதிரி இருந்தால் நேராக எப்பயுமே ராசிபுரம் போய் தாங்க போவோம். அப்படியே இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க திருச்செங்கோடு. அது வரைக்குமே கொஞ்சம் மரம் இப்படி தான் இருக்கும். வண்டி அதிகம் பாசிங் இருக்காது. ஒருவேளை லாரியோ பஸ்ஸோ வந்துச்சுன்னா முன்னாடியே நம்ம சைடு வந்து கரெக்ட் பண்ணி ஓரம் நிறுத்திக்க வேண்டியதாங்க. அப்படி தான் பண்ணி போய் ஆகணும். வண்டிக்கு வந்துட்டுங்க ஒரு சின்ன ஒன்று பூஜை போட்டு கிளம்புவோம். இந்த லைட் வந்து நான் குஜராத்தில் இந்த குஜராத் ஹோட்டல் காமிச்சிருப்பேங்க. அங்கே வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி சைடில் இருக்கும், அங்கே வாங்கினேன். இது ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்தேங்க, 440 ரூபா போட்டுருந்துச்சு. அங்கே வந்து ஒரு 3 லைட் சேர்த்து வாங்கணும். அதனால் 440 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஐயனார் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காரு, நல்லா கம்பீரமாக. மாலை மட்டும் மிஸ்ஸிங்க, மீதி எல்லாமே இருக்குது பூஜை போடுறதுக்கு. இப்போ வந்துட்டுங்க நம்ம இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. வெளிச்சம் வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி என்னென்னா நம்ம அது அது சார்ஜ் போடுற மாதிரி தான் அது. ஆனால் வாரண்ட்டி கிடையாதுங்களாம்மா. கொஞ்சம் லைட் ஆன் பண்ணாவே கொஞ்சம் ஹீட் ஆகுதுங்க, ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணாவே. ஆனால் வெளிச்சம் சூப்பராக இருக்குங்க. நாம் லோடு ஏற்றணும் இல்லைங்க, அங்கே வந்து கூட நிறைய ஏற்றிருந்தார். அவர் வந்து நேராக அவுரங்காபாத் இருக்குல்லங்க, அந்த வழியாக வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டாருங்க. நம்ம வந்து பெத்து காட்டில் பிளாக் ஆனதுனால கொஞ்சம் லேட்டாகி போச்சு. அதனால் நம்ம அன்லோடு பண்ணுற இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 11 மணி பக்கம் ஆகும். அப்போ இங்கே சுற்றி வந்தாருங்க. அப்படிங்கப்பா. நாமளும் ரொம்ப நாளாக இந்த கோயிலில் முனிப்பன் கோயிலில் பூஜை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. வண்டி எடுத்ததுலேருந்து மறுபடியும் இன்றைக்கி தான் நமக்கு டைம் செட் ஆச்சு. நான் அப்படியே வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அப்படியே போகலான்னு பார்த்தாங்க. மாசத்துல வண்டி நிறுத்திட்டு அப்பா சரி வரத வரோம் எங்கள் அப்படியே பூஜை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாருங்க. வீலுக்கு எலுமிச்சம் வச்சுருக்குங்க. லைட்டாக மூவ் பண்ணி நிறுத்திட்டு அப்படியே அப்பாட்ட பேசிட்டு கிளம்புவோம். போதும். கால்வலி பரவாயில்லையாங்கப்பா? கால்வலி அதெல்லாம் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, சரியாயிடுச்சு தான். கட்டு எத்தனை நாளைக்கு போடணும்? எதுனா கட்டு எத்தனை நாளைக்கு இருக்கணும்? அது இன்னும் 1 மாதத்துக்கு இருக்கணும். அது கட்டு போட்டு கூட வண்டிக்கு போகலாம். கட்டெல்லாம் வந்து அது சும்மா இது ஏதாவது வீக்கி இருந்தோன்னா வீக்கி போகிறதுக்கோசரம்
ஆ இந்த ட்ரிப் வந்துட்டுங்கப்பா. சரி சாமி. நாமக்கல் போயிட்டு அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஆ இந்த ட்ரிப் முடிஞ்சா ரைப்பூர் லோடு ஏற்றிட்டு வரேன். சரி சரி சாமி. பாட்னா ராஞ்சி போகலாம், அதுக்கு நீங்கள் இருந்தால் பரவாயில்ல. ஆமாம். அது நம்ம தனியாக அங்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்கப்பா. இல்லை தீப்பெட்டி ஏற்றிட்டு வந்துடுறதுங்க. ரைப்பூருக்கா? ஆ பார்க்குறேங்கப்பா. இன்னும் குஜராத்தே ஆனாலும் ஏற்றிட்டு வந்துடுறேங்கப்பா. அந்த தம்பி கூட்டிகிட்டு வந்துடுற தம்பி ஒன்று. ஆ சரி சரிங்கப்பா. சரி போய்ட்டுறேன். சரி போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வா. வத்தலகுண்டுக்கு முன்னாடிங்க இந்த டோல்கேட் வந்தாச்சு. இது க்ளோஸ்லேயே தாங்க இருக்குது. இது ஓப்பன் பண்ண வந்து இந்த உள்ளூர் மக்கள் விடலை. இதை நான் நியூஸ்லேயே பார்த்துருக்கேன், அந்த டோல்கேட் ஓப்பன் பண்ண விடாதது. இது ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க அன்லோடிங் பண்ணுறதுக்கு. ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு போகலாம் வத்தலகுண்டுக்கு முன்னாடி. கம்பெனிக்கு பக்கம் வந்துட்டேங்க. நானும் வர வழியில் கொடைக்கானல் நிறைய இடத்துல பார்த்தா அந்த மலை அழகாக தெரிஞ்சுதுங்க. ஆனால் நம்ம லாரி நிறுத்த முடியல. இப்போ கொஞ்சம் நம்ம இருக்கிறதே நல்லா மேடுங்க. இங்கேருந்து பார்த்தா கொடைக்கானலோட அந்த மலை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அதாவது இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த ஷேடோவாக தெரியுதுல கொடைக்கானல் மலை. அன்லோடு பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோங்க. வண்டி பார்க்கிங் நிறுத்தியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கழித்து கூப்பிடுவாங்க அன்லோடு பண்ணுறதுக்கு. கரெக்டாக 2:20 வந்து கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். நாம் குமிளி வழியாக போனாலும் கொட்டரக்கரை போகலாம் போலங்க. வழியில் அங்கங்கே கொட்டரக்கரைன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அன்லோடு பண்ணிட்டோங்க. நேராக வந்து இப்போ சிவகாசி கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்ப மாட்டேங்க, காரில் தான் போவேன். நம்ம ஃப்ரெண்டு வீடியோ பார்க்குற ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருக்காருங்க. அவர் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. காலைல 6 to 2 அவரோட ஷிஃப்ட் டைமுங்க. 6 மணிக்கு வந்தாருன்னா அவர்கிட்ட 2 வீலர் வாங்கிட்டுங்க போயிட்டு வைகை டேம் மட்டும் ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். கொட்டாரக்கரை வந்து குமிளி வழியாக போகலாமான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் நம்ம லாரி போய் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், ஒரு ட்ரிப் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். சின்ன சுருளி அருவிக்கு வந்துட்டுங்க. இங்கேருந்து 48 கிலோமீட்டருக்கு போல். இதுதாங்க வைகை டேம் போகிற வழி. நம்ம அப்படியே ரோட்டில் இருந்து பார்க்கலாங்க வைகை டேமோட வியூவை. எல்லாம் திறக்கவே இல்லைங்க, தண்ணியே இல்லைங்க, மழையே இல்லை அந்த பக்கம். இங்கே பாருங்கள், இங்கே ஆற்றுலேயும் தண்ணி கம்மியாக தான் போகுது. அதுவும் நம்ம ஃப்ரெண்டு சொன்னாருங்க, போன டைம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி கூட போகலையாமாங்க, ஃபுல்லாக எல்லாம் வறட்சின்னு தான் சொன்னாங்க இந்த பக்கம். வாங்க நேராக அப்படியே ஆண்டிப்பட்டி வழியாக அப்படியே கிளம்புவோம், உசிலம்பட்டி வழியாக ஒரு இதுக்கு சிவகாசிக்கு. காற்று இந்த ஆண்டிப்பட்டி கனவாம பக்கம் வந்துட்டேங்க. அடித்த காற்றுக்கு வண்டியில் இந்த துண்டு பறந்துடுச்சுங்க வெளியே. சரி விட்டுட்டு போவோம், மனசு வரலைங்க, புது துண்டு. இந்த ட்ரிப் தான் அம்மா துவைச்சி கொடுத்துட்டாங்க, அதனால் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி வண்டி ஓரம் கட்டிட்டுங்க எடுத்தாச்சு. காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்குங்க. இதுதாங்க ஆண்டிப்பட்டி கனவா. இது அப்பா வந்திருந்தாருன்னா அப்பாவுக்கு இது வண்டி ஓட்டும் போது நம்ம ஃபுல்லாக வியூ கவர் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரிங்க நம்ம தேனியில் அன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அங்கே 5-6 நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்த்து பேசிட்டுங்க அந்த கம்பெனிலேயே. அப்புறம் அடுத்த ட்ரிப்பும் பார்ப்போங்க. அடுத்த ட்ரிப்பு தேனி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து நம்ம ரிட்டன் வரோம் பார்த்தீங்களா, வந்ததுக்கப்புறம் அப்பா நம்ம கூட ஜாயின் பண்ணி சிவகாசி மட்டும் வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவாருங்க. இப்போ போனோம்னாங்க ஒரு டர்னிங் ஒன்று வரும், அதில் ரயில்வே கேட் ஒன்று இருக்குங்க. அந்த ரயில்வே கேட்டோடு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் முடிஞ்சு அந்த பக்கம் மதுரை ஸ்டார்ட் ஆயிரும். விருதுநகரில் இருந்துங்க சிவகாசிக்கு வந்து கட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது சிவகாசிக்கு. ரோடு வந்துட்டுங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் ரோடுங்க, இப்போ வந்து டபுள் ரோடு பண்ணுறாங்க போல். எல்லாம் ரோடு ஒர்க் போயிட்டுருக்குங்க. எனக்கும் தெரிலங்க இந்த ட்ரிப்பு போபால் இல்லைனா இந்தூர் இந்த பக்கம் தான் பட்டாசு ரோடு ஏற்றலான்னு இருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ போயிட்டு இருக்கிறது வந்துட்டுங்க, இது எல்லாமே ரோடு இப்போ புதுசாக போட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிவகாசியில், உள்ள டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் இது வந்து அப்படி பிரியுங்க. திருத்தங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பைபாஸ் போட்டிருக்காங்க. நம்ம இந்த வழியாக போயிட்டு அப்படியே குடோன் போய்க்கலாம்.